இவ்வாண்டு துவக்கத்தில் கோவை மாவட்டத்தில் 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொண்டபோது அவ்வாகனம் வந்து சேரும் நேரம் 10-13 நிமிடங்களாக இருந்தது. விபத்து பகுதிகளை அடையாளம் கண்டு ஆம்புலன்ஸ்கள் தயாராக நிறுத்தப்பட்டதால் தற்போது 8:45 நிமிடத்தில் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு சென்றடைந்து விபத்தில் சிக்கியோர் காப்பாற்றப்படுகின்றனர். மத்திய சுகாதாரத்துறையில் தேசிய ஊரக சுகாதார திட்டத்தின் கீழ் 108 ஆம்புலன்ஸ் சேவை செயல்படுத்தப்படுகிறது. கோவையில் 62 ஆம்புலன்ஸ்கள், 4 இருசக்கர ஆம்புலன்ஸ்கள் இயக்கப்படுகின்றன. நடப்பாண்டு ஆகஸ்ட் வரையிலான 8 மாதங்களில் 108 மூலமாக 53,979 பேர் மீட்கப்பட்டனர். அவர்களில் 10,097 பேர் சாலை விபத்துகளில் சிக்கி மீட்கப்பட்டவர்கள். மொத்த அழைப்புகளில் 19% அவசர அழைப்புகள் விபத்துக்கள் என்றே பதிவாகியுள்ளது. விஷமருந்திய அழைப்புகள் 2,538, விலங்கு தாக்குதல் 800, மாரடைப்பு மற்றும் இதய கோளாறு 4,298, தீ விபத்து 172, 1 வயது முதல் 12 வயது வரையுள்ள குழந்தை பாதிப்பு 489, மூச்சு திணறல் 4,307, தற்கொலை முயற்சி 283, தாக்குதல் 1992, அலர்ஜி 87 என பல்வேறு பிரிவுகளில் 108 சேவை வழங்கப்பட்டுள்ளது. இவ்வளோ கேஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எப்படி இதுன்னா, யூஸ்வலாக வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் டைம் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து 9.15 நிமிஷங்கள் இருந்தது. இப்போ வந்து நாங்கள் என்ன ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எங்கே வந்து அதிகமான வந்து விபத்துகள் ஏற்படுதோ, எங்கேருந்து அதிகமான எமர்ஜென்சி கால்ஸ் வருதோ அந்த இடத்துல வந்து வெஹிக்கிளை வந்து மூவ் பண்ணி வச்சு அந்த இடத்துல இருந்து குறுகிய காலத்தில் வந்து அவங்கள வந்து ரீச் பண்ணி ரெஸ்பான்ஸ் டைமை குறைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுத்தோம். இதன் அடிப்படையில் வந்து கிட்டத்தட்ட வந்து 9.15 நிமிடங்களாக இருந்தது வந்து 8.45 நிமிடங்களாக வந்து குறைக்கப்பட்டுள்ளது. விபத்து சம்பந்தமான அழைப்புகளுக்கு வந்து நியர்லி வந்து 7.19 நிமிஷங்களில் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டு இருக்கோம். முக்கியமாக எப்போதுமே வந்து விபத்து நடந்த இடத்துக்கு வந்து நம்ம குயிக்காக ரீச் ஆகணுன்றது மட்டும்தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கும். ஏன்னா விபத்துடைய தன்மை எப்படி இருக்குன்னு தெரியாது, நம்ம காயப்பட்டவருக்கு எவ்வளோ காயங்கள் ஏற்பட்டிருக்குன்னு தெரியாது, ஹாஸ்பிட்டல் எவ்வளோ தூரம்னு இருக்க தெரியும். ஆனால் முதலாக நம்ம ஆம்புலன்ஸ் போய் ரீச் ஆயிடுச்சுனாலே அவங்களை உயிரை காப்பாற்றுறதுக்குண்டான முயற்சிகள் அங்கேருந்தே ஆரம்பிக்கிறனால பல உயிர்களை வந்து நம்ம காப்பாற்ற முடியும். இதில் வந்து என்னென்னா, இந்த சேவையில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 65 ஆம்புலன்ஸ்கள் வந்து நடைமுறையில் இருக்குது இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்தில். அதில் வந்து 12 அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட் ஆம்புலன்ஸ்னுவாங்க, அந்த ஆம்புலன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் 2 பச்சிலை குழந்தைகளுக்கான ஆம்புலன்ஸுகள் இருக்குது. 4 வந்து ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர் பைக் அப்படின்றது எங்கே குறுகலான இடங்களில் வந்து ஆம்புலன்ஸ் போக முடியாத இடத்துல வந்து ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர் பைக்கை வச்சு நாங்கள் வந்து முதலுதவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கள பெரிய ஆம்புலன்ஸில் நாங்கள் ஷிஃப்ட் பண்ணி நாங்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வரோம். மருத்துவமனை கொண்டு வரும்போதும் கூட நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, முழுமையான அவங்களுக்கு வந்து என்ன கேர் கொடுக்கணும், ப்ரீ ஹாஸ்பிட்டல் கேர் என்ன கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன விதமான மருத்துவ உதவிகள் நம்ம செய்யணுமோ அதெல்லாம் திறம்பட செய்து இஎம்டிகள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ப்ரீயரல் இன்டிமேஷன் ஒன்று கொடுப்பாங்க. இந்த கண்டிஷனில் தான் வந்து பேஷண்ட் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு வரோன்றதை. ஸோ இங்கே தயார் நிலையில் இருப்பாங்க. வந்த உடனடியாக அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் கேர் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் வந்து இந்த சேவையில் வந்து பார்த்திங்கன்னா, கர்ப்பிணி தாய்மார்கள் வந்து ஆம்புலன்ஸ்லேயே வந்து பிரசவதிக்கப்பட்டவங்க 26 பேர் கிட்ட நம்ம ஆம்புலன்ஸ்லேயே டெலிவரி ஆகிருக்காங்க. இது போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது வந்து இந்த வருஷம் 1800 கேஸ் அதிகமாக தான் இருக்கும் ஆகஸ்ட் மாதம் கம்பேர் பண்ணும்போது. இன்னும் வந்து இந்த சேவையை வந்து சிறம்பட செய்யணுன்றதுக்காக வந்து மேலும் வந்து ஹாட்ஸ்பாட்டுன்ற ஒரு இதை இன்னும் ஐடென்டிஃபை பண்ணி வாகனத்தை வந்து அங்கே பார்க் பண்ணி துரிதமாக இன்னும் ரெஸ்பான்ஸ் டைமை குறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். மக்களுக்காக உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கைன்னா, ஆம்புலன்ஸுன்னு மக்களுக்கான ஒரு சேவை. அந்த ஆம்புலன்ஸ் வரும்போது வழி விட்டு போனாங்க அப்படின்னா குயிக்காக வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண முடியும். மேலும் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, அவசரம் 108 ஒரு அப்ளிகேஷன் வந்து ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கேருந்து நீங்கள் கால் பண்ணுறீங்கன்றது முதற்கொண்டு வந்து கட்டுப்பாட்டு அறையிலேருந்து நாங்கள் ட்ராக் பண்ணி எக்ஸாக்டாக உங்கள் இடத்துக்கு வந்து ஆம்புலன்ஸ் வந்து குறித்த நேரத்தில் வந்து குறுகிய நேரத்தில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இது வந்து எல்லாருமே வந்து இந்த அப்ளிகேஷன் எவ்வளவோ ஆப்ஸ் வச்சுருக்கோம். இந்த ஒரு அவசரம் அப்படின்ற ஒரு 108 ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தருக்கு வந்து நம்ம உதவி செய்ததை பெருசாக வந்து நடத்திக்கலாம். நன்றி.